நம்ம வீட்டில் இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் நமக்கு தேவைப்படாமல் இருந்தால் அந்த பொருளை என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நாள் வச்சுருப்போம், இது வேணுமா வேணாமான்னு யோசிப்போம், அப்புறம் ஃபைனலாக அந்த பொருளை தூக்கி வெளியே போட்டுருவோம். இதையே தான் நம்ம உடம்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஹியூமன் பாடிஸ், மனித உடம்புலையும் நம்ம பயன்படுத்தாத பல உறுப்புகள் இருக்குது. இந்த உறுப்புகள் நம்ம உடம்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு நாள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற 10 உறுப்புகள் மனித உடம்புல இல்லாமல் போக போகுது. பல பேருக்கு இந்த கேள்வி இருந்திருக்கும், குரங்கில் இருந்த மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பட் இந்த மனிதனாக இருந்து நம்ம ஏன் இன்னும் மாறாமல் அப்படியே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் யோசிச்சிருப்போம். அதற்குண்டான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு 8 மணி வீடியோ. நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் 8 மணி வீடியோன்னு சொல்லிட்டு இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் இருக்குது. டெய்லி நைட் 8 மணிக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல புது வீடியோக்கள் இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோக்குண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நம்ம சேனலோட வீடியோவில் கடைசியில் அடுத்து என்ன வீடியோ வரப்போகுது அப்படிங்கிறத பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் கொடுத்துருப்போம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம கிட்டே இருக்கிற ஒரே பதில் அப்படிங்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் இருக்கிற ஒரே கடமை அப்படிங்கிறது தன்னோட இனத்தை இந்த பூமியில் நிலச்சிருக்க செய்கிறது தான். அப்படி அந்த உயிர் தன்னோட இனத்தை இந்த பூமியில் நிலச்சிருக்க செய்யணும்னா அது முதல்ல உயிரோடு இருக்கணும். அப்போ தான் தன்னோட இனத்தை இந்த பூமியில் பரப்ப முடியும். அது உயிரோடு இருக்கணும்னா சர்வைவல் ஃபார் த ஃபிட்டஸ்ட், இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது தானே மாற்றிக்கணும். அப்போ தான் இந்த பூமியில் அதனால் நிலச்சிருக்க முடியும். இந்த ப்ராசஸை தான் நம்ம எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். வெறும் ஒரு சில உயிரியாக இருந்த உயிரினம் இன்னைக்கு பூமி நிறைய பல லட்சம் உயிரினங்களாக மாறி கிடக்கு. மனிதனும் அதிலிருந்து தான் உருவாகிருக்கான். இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம்தான், இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்பை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தானே மாற்றி வடிவமைச்சிக்கிச்சு. இந்த ப்ராசஸில் இருந்து தான் குரங்கில் இருந்த மனிதனும் மாறி உருவெடுத்து வந்திருக்கும். நாம் இதோட நின்றுட்டோம், இந்த எவல்யூஷன் ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது. நாம் இன்னும் எவால்வ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதற்குண்டான எவிடன்ஸ், ஆதாரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைனோசரஸ் இந்த உலகத்தை 165 மில்லியன் வருஷத்துக்கு ஆட்சி பண்ணியிருக்கு. மனிதன் நாம் ஜஸ்ட் ஒரு கருவில் இருக்கிற குழந்தையை விட கம்மின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பூமிக்கு நாம் இன்னும் 1 மில்லியன் வருஷம் கூட ஆகலை. 0.8 மில்லியன்லேருந்து 0.3 மில்லியன் இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளார தான் மனித இனம் உருவாகிருக்கணும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நம்மளோட வேகம் அப்படிங்கிறது ரொம்பவே நினச்சி பார்க்க முடியாத அளவில் இருக்குது. இன்னும் 500 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நம்மளால் நினச்சி பார்க்கவே முடியல. ஏன் 50 வருஷத்துக்கு அப்புறம் என்ன மாற்றங்கள் வரும்னு நமக்கு தெரியல. இன்னும் 1000 வருஷத்துக்கு அப்புறம், லட்சம் வருஷத்துக்கு அப்புறம், கோடி வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக மனிதர்களாக இருக்க மாட்டோம். நம்ம எவால்வ் ஆகி வேற ஒரு உயிரினமாக தான் இருப்போம். அதை நம்மளால் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாது. பட் அதான் உண்மை. ரியாலிட்டி ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ட்ரூத். இந்த உண்மை அப்படிங்கிறது நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் 1, நம்ம உடம்புலேருந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்கிற உறுப்பில் முக்கியமானது நம்ம உடலில் இருக்கிற முடிகள் தான். ஒரு காலகட்டத்தில் இந்த முடிகள் நமக்கு ரொம்பவே ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தது. இந்த வெப்பத்திலேருந்தும் குளிர்லேருந்தும் இந்த முடிகள் நமக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம போட்டுக்கிட்டு ட்ரெஸ் அப்படிங்கிறது அதை விட பல மடங்கு அந்த முடிகளுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த முடிகள் நமக்கு உடம்புல இப்போது தேவையில்லாத ஒரு உறுப்பாகிடுச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே தான் வருது. இது பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு நாள் சுத்தமாக நம்ம உடம்புல முடி அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும். இந்த ட்ரெஸ், ஆடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனிதன் எதற்காக முதல்ல அணிய ஆரம்பித்தான்னு தெரியுமா? இந்த வெதர்லேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காகலாம் கிடையாது. இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் ஆல்ரெடி மனிதன் என் உடை அணிய தொடங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்பர் 2, நம்மளுடைய ஐப்ரோஸ் தான். இதனுடைய முதல் கடமை அப்படிங்கிறது, நம்ம வேர்த்து விறுவிறுத்து வேலை செய்யும் போது நம்மளுடைய வேர்வை தண்ணி நம்மளோட கண்ணில் விழுந்து நம்ம பார்வையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம நெத்தியில் வேர்க்கிற வேர்வை இந்த புருவத்தில் பட்டு நம்ம கண்ணில் படாமல் வழிஞ்சி சைடில் வரும். இப்பயே எத்தனை பேர் வேர்க்க விறுவிறுக்க நம்ம வேலை செய்கிறோம்? முக்கால்வாசி நேரம் ஃபேன்லேயும் ஏசிலையும் தான் இருக்கும். நமக்கு வேர்க்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையே கொடுக்கறதில்ல. ஜிம்மில் கூட ஏசி இருக்கிற ஜிம்முக்கு தான் நம்ம போய் ஜாயின் பண்ணுறோம்.
அப்புறம் எதுக்கு இந்த புருவம் நமக்கு? இன்னும் ஒரு 500 வருஷம் கழித்து பாருங்களேன், யாருக்காவது வேறுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த புருவம் அப்படிங்கிறது நமக்கு இல்லாமலே போயிடும். ஏன்னா அதற்குண்டான தேவை அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகிறதே கிடையாது. அடுத்ததான் நம்பர் 3, விஸ்டம் டீத், விவேக பல். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு கொஞ்சமும் தேவைப்படாத இந்த பல் ஒட்டுமொத்த உலக பாப்புலேஷன்லேயே வெறும் 5% பீப்புளுக்கு தான் இருக்குது. அதாவது 5% பீப்புளுக்கு தான் 2 பற்களும் இருக்குது. மீதி எல்லாருக்கும் ஒரு பக்கம் பற்கள் மட்டும் இருக்கும். சில பேருக்கு 2 பக்கமுமே பற்கள் இல்லாமலே இருக்கும். விச் மீன்ஸ் வி ஆர் எவால்வ்டு. நம்ம பரிமாண வளர்ச்சியில் அந்த பற்களை இழந்துட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. பட் ஒரு காலகட்டத்தில் மனிதன் அப்படிங்கிறவன் இந்த மாமிசத்தையும் இந்த கீரை வகைகளையும் சமைக்காமல் அப்படியே பச்சையாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தன்னோட உணவை நல்லா கூழாக அரைச்சி அவனோட வயிற்றுக்குள்ளே அனுப்புறதுக்காக இந்த பற்கள் அவனுக்கு பெரிதும் பயன்பட்டுது. ஆனால் நம்ம உணவை எப்போ சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தோமோ அப்போத்துலேருந்து அது நமக்கு தேவைப்படலை. மனிதனோட மூளை அப்படிங்கிறது இந்த அளவுக்கு வேகமாக வளர்ச்சி அடைகிறதுக்கு, இந்த அளவுக்கு பெருசாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது ஆரம்ப புள்ளி இந்த சமைச்ச உணவை அவன் எப்போ சாப்பிட ஆரம்பித்தானோ அப்போ தான் மனிதனாக மாற ஆரம்பிச்சுது. அவனோட மூளையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய முடிஞ்சுது. இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்திருக்கிற மனிதன் எத்தனை % அவனோட மூளையை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்குது. அதோட லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்பர் 4, நெக் ரிப்ஸ். நம்மள சில பேரை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, அவர் ஜிம்மு பக்கமே போயிருக்க மாட்டார். பட் ஆனால் அவருடைய ஷோல்டர் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஷோல்டர் மட்டும் அந்த கழுத்தோடு சேர்த்து பெருசாக இருக்கும். இதற்கு காரணம் என்னென்னா அவருடைய நெக் ரிப்ஸ் தான். அவருக்கு இந்த சர்விக்கல்ல எலும்புகள் அதிகமாக இருக்கும். இந்த எலும்புகள் எதற்காக நமக்கு உருவாச்சுன்னு தெரியுமா? ஏன் இன்றைக்கி காணாமல் போச்சு? ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். நம்மளாம் இந்த எவல்யூஷனோட பயணத்தில் ரெப்டைல்ஸாக, அதாவது ஊர்வன வகையாக இருக்கும் போது இந்த எலும்புகள் நமக்கு தேவைப்பட்டது. அப்பத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய இந்த எவல்யூஷன் சேஞ்சஸில் மறைஞ்சிக்கிட்டே வருது. பட் இன்னும் முழுசாக மறையலை. இந்தமாரி மாற்றங்கள் நடக்கிறதுக்கு பல மில்லியன் வருஷங்கள் தேவைப்படுது. அந்த மாற்றங்களை நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது. பட் இந்த மாதிரி தடயங்கள் தான் அதற்கு ஆதாரம். நாம் இன்னும் இந்த எவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் இப்போ தான் பயணத்தை துவங்கியிருக்கோம் இந்த மனித இனம் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, அடுத்ததான் நம்பர் 5, நம்மளுடைய டெயில் போன் தான். இதை பற்றி ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நம்மளோட ஸ்பைனல் கார்டோட எண்டில் இருக்கிற இந்த டெயில் போன் அப்படிங்கிறது நம்ம குரங்குகளாக இருந்தபோது, ரெப்டைல்ஸாக இருந்தபோது கூட நமக்கு இந்த வால்கள் நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் இந்த வாள்கள் அப்படிங்கிறது ரொம்பவே உதவி பண்ணிக்கிட்டு இருந்தது. இந்த பரிணாம வளர்ச்சி பயணத்தில் நமக்கு அது தேவைப்படலை அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட இருந்து மறைய ஆரம்பிச்சுது. அதற்குண்டான தடயம் தான் இன்றைக்கி நமக்கு டெயில் போனாக இருந்துக்கிட்டு இருக்குது ஸ்பைனல் கார்டோட எண்டில். ஆனால் இது லைட்டாக நமக்கு யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதாவது நம்ம உட்காரும் போதும் நம்மளுடைய இந்த தசைகள் எல்லாமே அந்த சப்போர்ட்டில் தான் இருக்குது. பட் அந்தளவுக்கு ரொம்ப வைட்டல் ஆர்கான் அப்படின்னு சொல்லிட முடியாது. இதை இன்னமும் உலகத்தில் ஒரு சில பேருக்கு அவங்களால பேண்ட்டு கூட போட முடியாத அளவுக்கு இந்த டெயில் போன் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசாக கூட இருக்குது. அடுத்ததான் நம்பர் 6, ஆண்களுக்கு ஏன் இந்த நெப்பிள்ஸ் இருக்குன்னு தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற மனித குழந்தைகள் எல்லாமே பிறக்கும் போது கருவில் பெண் குழந்தைகளாக தான் வளர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில வாரங்களுக்கு இந்த தந்தைகிட்ட இருந்து வர குரோமோசோமில் 23ஆவதாக இருக்கிற இந்த XY அப்படிங்கிற ஒரு குரோமோசோம் இருக்கு இல்லையா? ஸோ அது XX வந்துச்சு அப்படின்னா அது பெண் குழந்தையாகவே வளர்ந்துடும் கடைசி வரைக்கும். ஆனால் அது XYயாக இருந்தது அப்படின்னா பெண் குழந்தையாக வளர்கிற அந்த கருவை ஆண் குழந்தையாக மாற்ற ஆரம்பிக்குது. இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நிப்பிள்ஸ் அப்படிங்கிறது ஒன்று உருவானதுனால ஆண்களுக்கும் நிப்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை பற்றியும் ரொம்பவே டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, இந்த திருநங்கைகள்லாம் ஏன் உருவாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குழந்தை ஆணா பொண்ணா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது நம்ம வெளியே பார்க்குற உருவ தோற்றம் மட்டும் கிடையாது. மொத்தம் 8 வகையான விஷயங்கள் இருக்குது அந்த குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு. இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் திருநங்கைகள் திருநம்பிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அடுத்ததான் நம்பர் 7, காதில் இருக்கிற ஒரு வகையான தசைகள் தான். இந்த பூனை நாய் மாதிரியான விலங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது நேராக பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கும். அதனுடைய காதுகளை மட்டும் பல டைரெக்ஷனில் திருப்ப முடியும். அதே மாதிரி கையை வைக்காமலே தன்னோட காதுகளை மூவ் பண்ணுற சில மனிதர்களையும் நம்ம பார்த்துருக்கோம். இதற்கு காரணம் இந்த தசைகள் தான். ஒரு காலகட்டத்தில் இந்த தசைகள் நமக்கு தேவைப்பட்டது. பட் இன்றைக்கி தேவைப்படலை அப்படிங்கிறதுனால முக்கால்வாசி இது யாருக்கும் வர்றதில்லை. பட் இன்றைக்கும் ஒரு சில மனிதர்களுக்கு வீட்டக்குறை தொட்டக்கரையாக இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சில காலத்தில் இது சுத்தமாக நம்மளை விட்டு மறைஞ்சிரும். நம்பர் 8,
பல்மரிஸ் மசில். நாம் இந்த மரத்துலேயும் கிளைகளையும் தொங்கிட்டு இருக்கும் போது இந்த மசில் நமக்கு ரொம்பவே பயன்பட்டுது. பட் அந்த மாதிரி இன்றைக்கி யாரும் தொங்குறதில்ல. அதனால் இந்த மசில் அப்படிங்கிறது ஆல்ரெடி இந்த உலகத்தில் 11% பாப்புலேஷன் இருக்கிற மக்களுக்கு வர்றதில்ல. மீதி எல்லாருக்கும் இதனுடைய வளர்ச்சி ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. காலப்போக்கில் இந்த மசிலும் நம்மளை விட்டு போக போகுது. அடுத்ததாக நம்பர் 9. நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி இந்த புல் அரிக்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கூஸ் பம்ப்ஸ். இதற்கு காரணம் நம்மக்கிட்ட இதற்காகவே ஸ்பெஷலாக ஒரு மசில் இருக்குது. ஸோ இந்த மசிலோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு வகையான எமோஷனை வெளிப்படுத்துறதுக்காக தான். அதாவது சில மிருகங்கள்கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக. ஸோ இந்த மசில் எல்லாமே நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நம்ம மேலே இருக்கிற முடிகளை ரொம்பவே பெருசாக செங்குத்தாக நிறுத்தி காமிக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுனா, நம்மளோட உருவம் பெருசாக தெரியும், நம்மளோட பலம் பெருசாக தெரியும். வேறு மிருகங்கள் நம்மளை தாக்க வரும்போது இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்மளை விட பெரிய மிருகம்னு நினச்சி அது நம்மளை விட்டு வெளியே போயிடும். ஆனால் அந்த மாதிரி ஒரு தேவை நமக்கு இன்றைக்கி இல்லவே இல்லை. ஸோ அதனால் இந்த மசிலும் நம்மளை விட்டு விலகிக்கிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் அது நம்மளை விட்டு சுத்தமாக மறைய போகுது. ஃபைனலாக நம்பர் 10, நம்மளுடைய கால் விரல்கள் தான். நாம் குரங்குகளாக இருக்கும் போது இது நம்ம கை விரல்கள் மாதிரியே சரிசமமாக பயன்பட்டுக்கிட்டு இருந்தது. மரங்களை பிடிக்கிறதுக்கும் மற்ற உணவுப் பொருட்களை பிடிக்கிறதுக்கும் மரங்களுக்கு இடையே தாவறதுக்கும். அது அவனுக்கு தேவைப்படலை. அப்படிங்கிறதுனால தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி இன்றைக்கி கை விரல்கள் மாதிரி கால் விரல்கள் இல்லை, ரொம்பவே சின்னதாக இருக்குது. பட் அதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லையா, அது நின்று போயிடல. இன்னமும் இப்போவும் ஒவ்வொரு தலைமுறையை நம்ம தாண்டும் போதும் நம்மளால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த கால் விரல்களுடைய லென்த்